வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 பயங்கர கல்லேபரமா நடந்து முடிஞ்சது. கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வெளியில போய் நிறைய சேனல்ஸ்ல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஹோஸ்ட் சரியில்லை அப்படின்னு நிறைய அதிருப்திய மக்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ வந்து பயங்கர ஃபாஸ்டா, ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப வேகமா, நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. இப்போ பிக் பாஸ் அல்டிமேட் ஷோக்காக ரொம்ப சீரியஸா விஜய் டிவி ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற அரசல் புரசலான செய்தி காதுக்கு வந்தது. சரி, உங்க காதலையும் போட்டு வச்சிடலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. கூடவே ஏற்கனவே பிக் பாஸ் ஷோல சில விஷயங்கள்லாம் நீங்க பார்க்காத சில விஷயங்கள் இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சோ கூடிய விரைவில் அல்டிமேட் சீசன் 2 ஆரம்பிக்கிறதுனால அந்த சீசன் 2க்கு யாரெல்லாம் போகணும் அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்கள் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. தெரியும், லிஸ்ட்ல இருக்கு. அங்கவஸ்திரத்துல ஜரிகை மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? அதுல ஃபர்ஸ்ட் வர்றது ராணு, அதுக்கப்புறம் பிரதீப் பிக் பாஸ் ஷோல இருந்து நியாயமே இல்லாம கமல்ஹாசன் வெளில அமைச்சிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் பயங்கரமா சோசியல் மீடியால சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கதான் மறுபடியும் கிளம்பி இருக்காங்க. அட்லீஸ்ட் அல்டிமேட்காவது அவரை கூப்பிடணும்னு. எனக்கு தெரியல விஜய் டிவி இதை கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு. முதல்ல அவருமே வரதுக்கு ஒத்துக்குவாரா அப்படின்றது தெரியல. எனிவே யாரு வேணா உள்ள அனுப்புங்க, ஆனா தயவு செய்து அன்ஷிதாவையும் விஷாலையும் மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதையும் கேட்க முடியுது. ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். தொலைக்கணும்னு நினைச்சேன், கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துறீங்களே. இதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பிக் பாஸ் சீசன் 8ல நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருப்பீங்களோ அப்படின்னு நான் நினைச்ச சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில கிளிப்பிங்ஸ் வரப்போது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. முத்துக்குமரன் மஞ்சுரி 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ரொம்ப இன்டிமேட்டா அவங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த நாளோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சாட்டர்டே நைட் விஜய் சேதுபதி அவர்கள் எல்லா கண்டஸ்டன்ஸையும் ரோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப மஞ்சுரி தன்னோட பையன் நிலவு பத்தி ரொம்ப ஏக்கத்தோட சில விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கு முத்துக்குமரன் ஆறுதலா வார்த்தைகளை சொல்றாரு. அம்மா இருக்காங்க, அப்பா பாத்துக்க, என் பிள்ளைக்கு நான் தான் இருக்கேன். ஒரு தாயோட ஏக்கம் அவங்க வார்த்தைகள்ல தெரியுது. கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு அப்படின்ற விஷயமே அதுக்கப்புறம் தான் தெரியும். நான் பேரே சொல்ல வேண்டாம், நான் பேரே சொல்லல. பதிலுக்கு முத்துக்குமரன் முன்னாடி சொல்லிருக்கலாம், சொல்லிருந்தா அவங்க கூட அப்படி இல்ல சொல்லிருக்கலாம், நீ ஏன் சொல்லல, எனக்குமே அவனுக்கு பிடிக்குமே. அவர் விரும்பின ஒரு பொண்ணை பத்தின விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முன்னாடி சொல்லியிருந்தா உங்களை வந்து அப்படிலாம் முத்துக்குமரன் கிட்ட நல்ல ஹை பிச் டோன் இருக்கு. அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்பீரமா கேட்கும். அந்த கணீர்ன்ற அவரோட வாய்ஸே கண்டஸ்டன்ஸ ஒண்ணு வாய மூட வைக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்பவும் அவங்கள இரிட்டேட் பண்ண வைக்கும். முத்துக்குமரன் கிட்ட ஒரு நல்ல காமெடி சென்ஸ் இருக்கும் எப்பவுமே. ஏஞ்சல் அண்ட் டீமான்ஸ் அந்த டாஸ்க்ல அவர்கிட்ட இருந்து விஷால் எப்படி ஏமாத்தி ஹார்ட் அப்படிங்கிட்டாரு அப்படின்றத அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் ரொம்ப கியூட்டா இருந்தது. அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம். 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கசின்ஸ்ன்னு தெரியாமலே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் உள்ள வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒரு முறை ஒரு சண்டையில உன் பேச்ச மட்டும் வச்சு நீ ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு அருண் சொல்ல, அப்படிதான் போன முறை ஜெயிச்சாங்கன்னு அர்ச்சனாவை இவர் சொல்ல, ஒரே கலேபரமாயிடுச்சு அந்த இடமே. பதிலுக்கு ரொம்ப ப்ரொவோக்கான அருண் பாபா 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 பாபான்னு சொல்லி அது அருணுக்கே ரிவர்ஸ் ஆனது வேற கதை. மஞ்சரி சூப்பரா விசில் அடிப்பாங்க.
மஞ்சரியை பார்த்து ரேனுக்கும் அது மாதிரி விசில் அடிக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அப்ப மஞ்சரி எவ்வளவு கியூட்டா அவருக்கு சொல்லி தராங்க பாருங்க. ஒரு கேப் வரும், உன்னோட தங்கு உன்னோட 2 விரல் மேல. அப்படியும் ரேனுக்கு விசில் அடிக்க வரல. மஞ்சரி எவிக்ட் ஆகி வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள போனப்போ அந்த பணப்பெட்டி டாஸ்க்ல முத்துக்குமரன் திரும்பவும் ஓடணும் அப்படின்னு சொன்னப்போ அவருக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க. அதாவது ஒருவேளை நீ லூஸ் பண்ணிட்டியானா இந்த கேம்ல இருந்து நீ எவிக்ட் ஆயிடுவ. இந்த டாஸ்க்ல நீ விளையாடி தோத்தனா இன்னொரு கேம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இந்த வீட்டுல இருக்காது அப்படின்னு ரிஸ்க் இருக்கு. ரொம்பவும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் ஜாக்லினுக்குமே அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. ரொம்பவும் சென்சிபிளா பேசக்கூடியவங்க மஞ்சரி. ஒரு முறை சௌந்தர்யா அவங்களோட மீ டூ கதைய, அதாவது அவங்க ஆரம்ப காலத்துல சினிமாவுக்காக சான்சஸ் தேடி போனப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட ரொம்ப மோசமான ஒரு அனுபவத்தை அவங்க அங்க சொல்லும் போதே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு சில வார்த்தைகளை மஞ்சரி பேசுறாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஓகே நீ சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். நீயா நானா மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பெண்கள் தற்காப்பு கலைகளை கத்துக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றாங்க. ஏன் எல்லா காலத்திலயும் பெண்கள் தான் தற்காப்பு கலைகளை கத்துக்கிட்டே இருக்கணுமா, தங்களை ஆண்கள்ட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக? ஏன் பொண்ணுங்க கடைசி வரைக்கும் தற்காப்பு கத்துக்கிட்டுமே இருக்கணுமாயா? அப்ப எப்பதான் ஏன் ஆம்பளைங்களாம் ஒழுங்கா இருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க. ஆண்கள் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு ஆண்களை சொல்லி வளர்க்க மாட்டாங்களா அப்படின்ற சில வார்த்தைகளை ரொம்ப சென்சிபிளா பேசினாங்க. எல்லா ஆண்களையும் சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு உடனே முத்துக்குமரன் கேக்குறாரு. அதுக்கு எல்லா ஆண்களையும் அப்படின்னு சொல்லல. Why and all men we don't know which men. அந்த எல்லா ஆண்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சில ஆண்களை தான், அதனாலதான் அதை பொதுவா அப்படி சொல்றாங்க அப்படின்னு அதுக்கும் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அடுத்தது ஒரு ரஞ்சித் பாக்கிறதுக்கு இவ்வளவு சாதுவா இருப்பாரு அப்படின்றதே நம்மளால நம்பவே முடியல. ஏன்னா அவரை நம்ம சினிமால ஹீரோவா பார்த்திருக்கோம், அதுக்கு மேல அவர் ரொம்ப சூப்பரான வில்லனா பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு முகத்தை அவர் அங்க காமிக்கவே இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணினா கூட அப்பப்ப அந்த முகம் எட்டி பார்க்க தான் பார்க்கும். ஒரு முறை ஜெஃப்ரிய பத்தி ஏதோ கேட்டுட்டு வரும்போது அவரு அந்த புறத்துல இருப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்லிட்டாரு. ஜெஃப்ரி எப்ப பார்த்தாலும் கேர்ள்ஸ் கூடவே சுத்திட்டு இருக்காரு அப்படின்றத மென்ஷன் பண்ணி. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னொரு முறை அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் மஞ்சரி ரொம்ப அப்செட் ஆகி அழுதுட்டு இருந்தாங்க. அவரை சமாதானம் பண்றதுக்காக ரஞ்சித் உள்ள போறாரு. அப்ப அவரு வில்லனிக்கா சில ஆக்ஷன்ஸ காமிச்சாரு. அப்போ ரஞ்சித்தோட இன்னொரு முகம் லேசா எட்டி பார்க்க தான் செஞ்சது. அதுதான் இந்த வீட்டில் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்குலாம் இதோட லோக்கலாக பேசினா வேற மாதிரி பேசுகிறேன். நீங்கள் தான் மனசே எடுத்து கொண்டு வச்சுட்டு ஒரு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம்.